நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டையே முழுக்கி இருக்கக்கூடிய சென்னையில இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களோட போராட்டம் நடந்து நிறைவு பெற்று இருக்கு. அந்த போராட்டம் பாதியிலேயே எல்லாரையும் போராட்டத்தை நிறுத்தி தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலையில இதோட ஆஃப்டர் மேத் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சில திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் அமைச்சர்கள் குழு எல்லாருமே சேர்ந்து சந்திச்சிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல எல்லாருமே பாக்குற மாதிரி டிவில தான் பார்த்தோம். ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, போராட்டம் இன்னும் வாபஸ் பெறல, இன்னும் தொடர்ந்து நடக்கும். எங்களோட கோரிக்கை இந்த வரைக்கும் இப்போ வரைக்கும் இந்த மக்களுடைய கோரிக்கை இருக்கு. இதற்கிடையில தான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 12-13 நாட்களுக்கு பிறகுதான் முதலமைச்சருக்கே தெரியும் அப்படின்னு தகவல்கள் சொன்னாங்களா. இருந்தது, என்னடா இது 13 நாளா போராடிட்டு இருக்கிறாங்க, தெரியாதா, கடைசியில தான் முதலமைச்சருக்கே தெரியுமா, அதோட தான் எல்லாரும் கழிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியக்குறி. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அமைச்சர்களுக்குள்ள போட்டி. அதுல ஒரு அமைச்சர் தான் இவங்களை எல்லாம் தூண்டி விட்டு முதல்ல போராட்டம் பண்ண அமுச்சு விட்டாரு. அப்புறம் அது பூதாகாரமாயி போய் கடைசியில அவங்களுக்குள்ள ஒரு கட்டுக்கடங்காம போயிருச்சு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில முதலமைச்சர் காருக்கு போனோம்னா, என்னப்பா இவ்வளவு இருக்கு இப்படி கேட்கும்போது அமைச்சர் தான் ஏற்பாடு பண்ணி விட்டாரு. இப்ப இது பூதாகரம் ஆயிடுச்சு, அவரே அந்த பிரச்சனையை முடிக்க சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்ல, கடைசியில அந்த அமைச்சர் போய் இப்ப கிரௌட கூட்டிட்டு போய் பேரணியா போய் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்னு பேரணி கூட்டிட்டு போற அளவுக்கு ஒரு நாடகத்தை அரங்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு தான் நீ சொல்றாங்க. உண்மையிலே போராடின மக்கள் யாரு? அமைச்சர் சேகர் பாபு எல்லாரையும் கூட்டு போனாருன்னு சொல்றாங்களா? இன்னொரு பக்கம் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேச்சுவார்த்தை நடந்த அந்த நேரத்துல சரியா இவங்க டீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்கள் தரப்புல சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அதை அவங்களோட சேர்ந்து போராடின வழக்கறிஞர்கள் இருந்து எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு போனாங்க. பெண் வழக்கறிஞர்கள்லாம் என்ன சொல்ல, எல்லாரும் சமூக செயற்பாட்டாளர்கள் இருந்து அந்த போராட்டத்துக்கு யாரெல்லாம் முன்னுதாரணமா முன்னாடி நின்னாங்களோ, அந்த மக்களை யாரு ஒருங்கிணைச்சாங்களோ, யாரு அங்க ஒரு முதல் குரலா இருந்தாங்களோ, இவங்களெல்லாம் கணக்கெடுத்து இவங்க எல்லாம் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுத்து இவங்களெல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சு, அவங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடத்துல பாடம் சொல்லிக் கொடுத்து, அவங்களுக்கு சட்டத்தை புகுத்த வேண்டிய முறையில அறிவை புகுத்தி, இனிமேலுக்கு அரசாங்கத்துக்கு எதிராகவும் மக்களுக்கு ஆதரவாகவும் போராடக்கூடாது, ரோட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு எப்படி எல்லாம் சொல்லணுமோ அப்படியெல்லாம் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். ஆனா ஏற்கனவே கடந்த அதிமுக ஆட்சி, அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில பல்வேறு போராட்டங்கள் நடந்திருந்தது. அந்த பல்வேறு போராட்டங்கள்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் முன்னெடுத்து நடத்தியிருந்தாரு. கிட்டத்தட்ட சென்னையில நடந்த அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆதரவு தெரிவிச்சு போய் நின்னாரு. அதெல்லாம் பார்த்திருப்போம். அப்போ போராடக்கூடாதுன்னு எதிர்கட்சியா இருந்தப்போ சொல்லியிருந்தா ஏத்துக்கிட்டு இருப்பாங்க. இல்ல, இது என்ன பிரமாதம், காலையில தூங்கி எந்திரிச்சு உடனே முதலமைச்சரோட ஒரு பதிவு வைரல் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா, என்னடா வைரல் ஆகுது அப்படின்னு சொல்லி போன் எடுத்து பார்த்தா முதலமைச்சருடைய ஒரு ட்விட்டர் பதிவு ஒண்ணு வைரல் ஆகுது. நானும் வேகமா ஆர்வமா படிச்சு பாக்குறேன். நெடுவாசல் மக்கள் போராட்டம், கதிராமங்கலம் போராட்டம், நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம், இப்போது கன்னியாகுமரி மீனவ மக்களின் துயரம் என தொடர்ந்து மக்கள் பாதிப்புக்குள்ளாகும் நேரங்களில் எல்லாம் மக்களை நேரில் சந்திக்காமல் இருப்பதுதான் ஒரு அரசை வழிநடத்தும் முதல்வருக்கு அழகா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டிருந்தார். அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு ஆச்சரியக்குறி. என்னன்னா இது முதலமைச்சர் அவரே விமர்சிச்சு போட்டிருக்காருன்னு அப்புறம் தான் ஜூம் பண்ணி பாக்குறேன். டிசம்பர் 11, 2017 போட்டிருந்தது. ஆஹா, இதுக்கு தான் சொல்றாங்க போல, திமுக எப்போதும் எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும்தான் கேள்வி கேட்கும், ஆளுங்கட்சியா இருக்கும்போது கேள்வி கேட்கறவங்க எல்லாம் தூக்கி குண்டாசுல போடும் அப்படின்னு. இப்ப எதிர்கட்சியாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பினர் திமுக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த போராட்டத்தோட முடிவுல ஒரு விஷயம் சொல்லப்பட்டது என்னன்னா, இதுல இந்த குழுல தீவிரவாத குழு சேர்ந்துருந்தாங்க, சமூக விரோதிகள் இந்த குழுல சேர்ந்திருந்தாங்க போராட்டத்துல. அதனாலதான் இந்த போராட்டம் கலைக்கப்பட்டது அப்படின்னு. என்ன பிரமாதம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிப்காட்ல மேல்மால சிப்காட்டுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணாங்க விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து. வெளி மாவட்டத்துல இருந்து அங்க உள்ள விவசாயிகளுக்கு அங்க என்ன வேலை, இவங்க போய் அவங்களை திசை திருப்புறாங்க. அன்னி இப்படிதான், அந்நிய சக்தி ஊடுருவும், வெளி மாவட்டத்துல இருந்த தீவிரவாதிகள் வந்துருவாங்க, பொது அமைதிக்கு குந்தல் வந்துடும், போராட்டம் திசை திரும்பிடும், வேற பாதையில போயிடும். அட, போராட்டத்தை கலைச்சு விடுறதுக்கு முன்னாடி ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்ற டயலாக் தான் இது. இதுக்கு முன்னாடி ஐயா முதலமைச்சர் இதேதான் எல்லாமே இசைஞர்கள் என்னைக்கு கலைக்க போறாங்களோ அன்னைக்குதான் அவங்க ஊடுருவாங்க. 10 நாளா இருந்தாலும் 15 நாளா இருந்தாலும் 100 நாளா இருந்தாலும் மக்கள் போராடிட்டே இருப்பாங்க. என்னைக்கு அது நம்மளுக்கு இடையூறு ஆளுங்கட்சிக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அன்னைக்கு நைட்டு முதல் நாள் இசைஞர்கள் ஊடுருவாங்க. மறுநாள் போராட்டம் கலைக்கப்படும், தடியடி நடத்தப்படும், கைது நடவடிக்கை எடுக்கப்படும், குண்டாசு போடப்படும். இவ்வளவுதான். இப்போ இந்த விவகாரத்துல என்ன சொல்றாருன்னா, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. மருத்துவ வசதி உண்டு, வீடு கட்டித்தரப்படும், கலைஞர் வீட்டு வசதி அந்த திட்டத்தின் கீழே வீடு கட்டித்தரப்படும்,
மானியம்லாம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. விபத்து காப்பீடு வழங்கப்படும், வீடு இருந்தா காசு தரப்படும், எல்லாம் ஓகே. ஆனா எங்களுடைய முக்கியமான கோரிக்கைங்க தான் அவங்க கேக்குறாங்க, எங்களுடைய பணி நிரந்தரம் எங்க, எங்களுக்கான வேலை எங்க, ஏன் தனியார்கிட்ட கொடுக்குறீங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க பொருத்தி சத்தியம் பண்ணி கொடுக்கறது அவங்களுக்கு. அதை மட்டும் தர மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே முதல்வர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கடந்த அந்த 2021 எலெக்ஷன் பிரச்சாரத்தப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, தூய்மை பணியாளர்கள் ஒருத்தவங்க பேசுவாங்க, அந்த அம்மா கிட்ட, அம்மா உங்களோட கோரிக்கை நிறைவேற்றப்படும், இன்னும் 1.5 மாசம் தான் இருக்கு அப்படின்ற உடனே நாங்க வந்த உடனே முதல் கையெழுத்து அப்படின்னு சொல்லி எல்லா பேருக்குமே சேம் டைலாக் வந்து திமுக சொன்னாங்க. அது நம்ம பாராட்டணும். அவங்களுடைய கோட் வேர்டு மாதிரி முதல் கையெழுத்து வந்த உடனே உங்களுக்கு தான், முதல் கையெழுத்து உங்களுக்கு தான். அப்படி எல்லாரையும் மாணவர்களை சந்திச்சு அவங்களுக்கு முதல் கையெழுத்து, மீனவர்களை சந்திச்சு அவங்களுக்கு முதல் கையெழுத்து, தூய்மை பணியாளர் சந்திச்சு அவங்களுக்கு முதல் கையெழுத்து, எல்லாருக்கும் முதல் கையெழுத்து. எதுக்கு போராடினா தூக்கிட்டு போய் வச்சு 2 கவனிக்கிறதுக்கு. போராடினா கைது செய்யலாம் அப்படின்ற ஒரு ட்ரெண்டை வந்து அரசு ஒரு பக்கம் எப்பயுமே கையெடுக்கும். அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியா இருந்தப்ப திமுக தரப்புல இருந்து அதிமுக அரசுக்கு பல்வேறு அழுத்தங்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. எதற்கெடுத்தாலும் முதல்வர் அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா, பழனிசாமி அவர்களே பதவி விலகணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஒரு ட்வீட்டை போடுவாரோ இல்ல ஒரு பேட்டி கொடுக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுவாரு. அப்படி இருக்கும்போது டாஸ்மாக் பிரச்சனையாக இருக்கலாம், 3 டாஸ்மாக் மூடு, அந்த மாதிரி ஒரு பாடல்கள் எல்லாம் வெளியிடப்பட்டு கருப்பு சட்டை போட்டு வந்து வீட்டு வாசல்ல வந்து கருப்பு பதாகை சட்டையை போட்டுக்கிட்டு பதாகைகள் எல்லாம் தூக்கிட்டு நிற்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. போராடவே கூடாது அப்படின்னு சொல்லி இப்ப அரசாங்க தரப்புல இருக்கும் பொழுது அவங்க நீங்க போராடக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்றாங்க? இல்ல போராடக்கூடாதுன்னு சொன்னா கூட பரவாயில்ல. இப்ப போராடி முடிச்சவங்க எல்லாரும் இருக்கும்போது அங்க போராட்ட காலத்துல என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் மக்களுக்கு தெரியப்படுத்திட கூடாதுன்றதுனால அவங்க எல்லாருக்கும் இப்ப வந்து வாய்ப்பு சட்டம் மாதிரி ஒண்ணு போட்டாங்க. எப்படின்னா எல்லாருக்கும் மிரட்டல் விட்டு இருக்காங்க, இந்த மாதிரி போராட்ட காலத்துல நம்ம சொல்லக்கூடாது, ஊடகத்துல போய் பேசக்கூடாது, எங்க மீடியால போய் எதுவும் பேட்டி கொடுக்க கூடாது, இங்க என்ன சொன்னீங்கன்னா அடுத்து உங்களுக்கு எந்த திசையில இருந்து என்ன வரும்னு சொல்ல முடியாது அப்படின்னு வழக்கு அச்சுறுத்தல் பண்ணியிருக்கிறதாகவும் நமக்கு வந்து இப்ப தகவல் வந்துட்டு இருக்கு. யாருமே இது தொடர்பா பேச முன் வர மாற்றதுக்கு காரணம் அப்படின்னா போலீஸ்காருடைய அச்சுறுத்தல் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி. காவல்துறை அச்சுறுத்தல் ஒரு பக்கம் இருந்தாலும் காவல்துறை என்ன பண்ணிருக்காங்கன்னா, 2 பெண் வழக்கறிஞர்கள் வந்து வண்டியில ஏற்றிட்டு போறாங்க. அந்த வண்டியில வந்து நம்பர் பிளேட்டே இல்லைன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அந்த ஜீப்ல கூட்டிட்டு போயிட்டு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துறாங்க, கூட்டிட்டு போறாங்க, எங்க கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வழக்கறிஞர் நேர காவல் நிலையத்துல இருந்து வச்சு இன்னொரு காவல் நிலையத்துக்கு கொண்டு போகும்போது வச்சு மேல கீழே வரும்போது சொல்றாங்க என்னோட கையை உடைச்சாங்க. யூனிஃபார்மே இல்லாம சுடிதார் போட்டு எங்களை வந்து கிட்டத்தட்ட 20 பேர் வந்து ஆபாச வார்த்தைகளை திட்டி எங்களை அடிச்சாங்கன்னு அவங்களே அந்த காணொலியில சொல்லியிருக்காங்க. அவங்க பேசுறாங்க. இப்ப வந்து நேம் பேஜ் கல்வி இஷ்டம்னு நமக்கு தெரியாது இல்ல, அது மாதிரி மாறு வேஷத்துல போய் எல்லா அதிகாரிகளுமே அவங்களுடைய பேட்ஜ் இல்லாம இருந்தாங்க, அது ஏன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காணொலியிலே கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் இருக்கும்போது இவங்க ஒரு பேரணி நடத்தி இருந்தாங்க. தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் வந்து அரசு நன்றி தெரிவிச்சு, முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சு பேரணியா மேயர் பிரியா மற்றும் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தலைமையில இவங்க எல்லாரும் நடந்து பேரணியா போறாங்க. அந்த பேரணியில நீங்க போன வீடியோ தான் பாத்தீங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செய்தியை பாத்தீங்கன்னா அதுல சில பேர் பதாகைகளை புடிச்சிட்டு போனாங்க இல்லையா, அதை க்ளோஸ் அப்ல போய் வீடியோ எடுத்த நம்ம நியூஸ் சேனல் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, மேயர் பிரியா அவர்கள் வந்து அங்க அதாவது புத்தம் புதிய லைஃப் ஜாக்கெட் கவர் இருக்கு பாத்தீங்களா, பல இருந்த கவர் போட்டு வந்து அந்த தூய்மை பணியாளர்கிட்ட போய் நீங்க வந்து இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் இப்படி குடிக்கணும், இது தெரியணும், இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டிய அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரியான அந்த காணொலியில வெளியிட்டதுல இருந்து என்னடா இது, சரி ஆளுதான் குடிக்க வரீங்க, புத்தம் புதுசா அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து நீட்டா அந்த கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஆள் கூப்பிடுவாங்களா கொடுத்தா, நீ என்ன உன் பேர் என்ன, என் பேரு இது, அப்ப இன்னில இருந்து உன் பேர் இது வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அது மாதிரி மாற்றி கூட்டிட்டு வந்துட்டு இனிமே நீ தூய்மை பணியாளர் இன்னையில இருந்து அப்படின்னு லைஃப் சைட போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து சொல்லப்படுது. அதற்கான வீடியோ கூட நம்ம செய்தியில பாக்குறோம், சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன ட்வீட் போட்டிருக்காருன்னா, அவருடைய வீட்டுல வந்து மலமல்லி வீசப்பட்டது. அப்படி மலமல்லி வீசப்பட்டப்ப ஒரு நபர் வந்து அந்த இடத்துல இருந்தாரு. இவர் வந்து போலீசால தேடப்படக்கூடிய நபர். இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நபர் எப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு பேசுறாரு, அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ட்வீட்டை போடுறாரு. இது ஒரு பெரிய பரபரப்பா சமூக வலைதளங்களை ஏற்படுத்திருக்கு. ஒரு தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளியா இருக்கிறவரு ஒரு எஃப்ஐஆர்ல போட்டு அவர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் போய் முதலமைச்சரை சந்திக்கிறாரு, புகைப்படம் எடுக்கிறாரு, போய் கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னா இது எல்லாருக்கும் கேட்க வேண்டிய கேள்விதான். ஆச்சரியமா இருக்கு. அப்ப எப்படி போலீஸ் தேடிட்டு இருப்பாங்க? ஆனா நம்ம ஊர்ல போலீஸ் தேடுறது ஜெகஜம் தான்.
அதாவது நிறைய பேர் அந்த மாதிரி ஆளுங்கட்சியோட துணையோட இருக்கிறவங்கள தேடுற மாதிரி தேடுறது, அவங்க ஓடுற மாதிரி ஓடுறது, இதெல்லாம் வாஸ்தவம் தான். என்ன இப்ப அவர் கொஞ்சம் கைங்கரமா பார்த்து போட்டோல புடிச்சிட்டாரு போல, அது இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்க வேலையில கரெக்டா தூய்மை பணியாளர்கள் எல்லாரையும் காவல்துறையினர் வந்து அங்க இருந்து தூக்குற நேரம் பார்த்து ஒரு பதிவு வந்து சமூக வலைதளங்கள்ல வருது. அதாவது கூலி படத்தோட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு பதிவை போடுறாரு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட அவர் திரைப்படத்தை பார்த்ததாகவும் சன் குழுமத்தோட நிறுவனர் கலாநிதி மாறன் அவங்க எல்லாருமே சேர்ந்து திரைப்படத்தை பார்த்ததா அவர் வந்து ஒரு ட்வீட்டை போட, அந்த ட்வீட் வந்து சமூக வலைதளங்கள்ல தீயா பரவ ஆரம்பிச்சிருந்தது. முதல்வர் ஏன் வந்து இந்த போராட்ட களத்துக்கு போய் உங்களை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேள்வி எழுப்பிட்டு, முதல்வருக்கு தான் தெரியாதுன்னு சொல்லி தானே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அதுதான் இங்க சோசியல் மீடியா ரொம்ப வைரல் ஆச்சு. அப்படின்னா உண்மையான கூலிலாம் இங்க இருக்கிறாங்க, அங்க போய் அவர் அங்க திரைப்படத்துல கூலி படத்தை பாக்குறாரு. கூலி படத்தை பாக்குறதுக்கு நேரம் இருக்கு, முதலமைச்சருக்கு எங்களுடைய தூய்மை பணியாளரோட குறைகளை கேட்கறதுக்கும் கோரிக்கை நிறைவேற்றதுக்கும் நேரம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அது நியாயமா தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு அந்த புகைப்படத்தை கூட அவர் போடாம இருந்திருக்கலாம். ஒருவேளை போடாம இருந்திருந்தா கூட முதலமைச்சர் வந்து மக்களுக்காக ஒரு அர்ப்பணிப்போட இருக்கிற முதலமைச்சராகவும் அவருடைய கண்ணீரை வந்து தொலைக்காட்சியில பார்த்துக்கிட்டு அதுக்கு என்ன செய்யலாம் யோசிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும். தேவையில்லாம ஒரு புகைப்படத்தை போட முதலமைச்சர் வந்து பாருங்க ஜாலியா இருக்கிறாரு கூலி படம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுக்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. இவ்வளவு போராடிட்டு இருக்கிறோம், அவர் படம் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு. அதுதான் இங்க அந்த போட்டோ வைரல் ஆனது காரணம். முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிருப்பாரு அப்படின்ற வாதங்களும் முன்வைக்கப்பட்டு சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டே இருந்தாங்க. லோகேஷ் கனகராஜ் அவர்களை வந்து விஜய் ரசிகரா எல்லாருமே போட்டு அவர் விஜய் ரசிகரா சிறப்பான சம்பவத்தை செஞ்சுட்டாரு, ஏன்னா வந்து இது ஆட்சிக்கு எதிராக அமையும், சோ விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு எடுத்தாப்புல இந்த ட்வீட் அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இருக்கலாம், ஒருவேளை அப்படி கூட இயக்குனர் லோகேஷ் வந்து செஞ்சிருக்கலாம். ஒரு மகிழ்ச்சியின் மிகுதியாக பாத்தியா நாங்க முதலமைச்சர் தெரியுமே 12 நாளா 13 நாளா போராட்டம் இருக்கு, நம்ம தொலைக்காட்சி வேலை பாக்குறோம், எல்லாரும் போன் பண்ணி கேட்கறாங்க என்ன டிஃபன் பில்டிங் முன்னாடி உட்காந்துருக்காங்களாமே, தார்பாயெல்லாம் கட்டி கிட்டத்தட்ட அதே இடத்துல நகரம் உட்காந்துருக்காங்களாமே கலைச்சிருவாங்களாமே சொல்லும் போது அவருக்கு தெரியாதா, ஒரு திரைப்படத்தோட இயக்குனர் திரைப்படத்தை அவருக்கு தெரியாத போராட்டம் நடக்கிறது, தெரிஞ்சேதான் போட்டிருக்காரு. ஆனா அவர் எதுக்கு போட்டிருக்காருன்னு அவர் தான் சொல்லணும் இன்னைக்கு. ஆனா அது ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு, வைரல் ஆயிட்டு இருக்கு முதலமைச்சரை பத்தி. அது லோகேஷ் கனகராஜுக்கு தெரிஞ்சதான் பண்ணிருப்பாரு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து இப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை எல்லாருமே நேர்ல போய் சந்திச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதற்கு பிறகு முதல்வர் அவர்கள் சந்திச்சிருக்கலாம், இல்ல இவங்க எல்லாரையுமே அழைச்சிட்டு அந்த இடத்துக்கு முதல்வருடைய அலுவலகத்துக்கே போய் சந்திக்க வச்சிருக்கலாம். ஏன் அவங்க செய்யும் போது இவங்க செய்ய முடியாது அப்படின்ற கேள்வியும் ஒரு பக்கம் வந்துட்டே இருக்கு. இந்த விவகாரம் எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றத நம்ம கூடிய விரைவில் தெரிஞ்சுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பெரிய லெவல்ல பேசு பொருளா ஆகிட்டே இருக்கிறதுனால அடுத்தடுத்து தூய்மை பணியாளர்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.